ஏ ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு கெஸ்ஸே பண்ண முடியாத மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும் இல்லையா? கதை எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடியும். அதுவே நமக்கு பயங்கர ட்விஸ்டா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம யூனிக்கான ஒரு கான்செப்ட். நம்ம எல்லாராலையுமே ஈஸியா இந்த கதைக்குள்ள போயிட முடியும். அதுக்கு காரணம் இந்த படத்துடைய கதைக்களமே ஒரு ஆபீஸ்ல நடக்கிறது தான். இந்த படத்துடைய ஹீரோயின் ஒரு மாடர்ன் ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க. அந்த ஆபீஸ்ல திடீர்னு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்லாம் மர்மமான முறையில காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் வெளியில எங்கேயுமே கிடையாது, ஆபீஸ்க்குள்ளேயே. அதாவது ஆபீஸ்க்குள்ள வந்தாலும் வெளியிலேயே போகல, ஆனா காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. இத அந்த ஆபீஸ்லயே ஒர்க் பண்ணக்கூடிய இந்த படத்துடைய ஹீரோயின் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது வரும் பாருங்க கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட். சோ அப்படி அந்த எம்ப்ளாயிஸ்லாம் எப்படி காணாம போறாங்க, ஏன் காணாம போறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லிட்டு படம் முழுக்க நிறைய ட்விஸ்டுங்களோட நம்மள மறல வச்ச ஒரு கதை தான் த ஆபீஸ். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையுடைய ஓப்பனிங் சீன்லயே பரபரப்பா எங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிட்டியை தான் காட்டுறாங்க. சிட்டி வாழ்க்கைனா எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். வேலை எல்லாரும் ஓடிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு நபரை இப்ப நமக்கு காட்டுறாங்க. அவர் பாட்டுன்னு ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி மண்டைக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்படி அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியா அவருடைய வீட்டுக்கு வந்து சேர அங்க அவங்களுடைய ஃபேமிலி இவருக்காக காத்துட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா அவருடைய பையன், அப்பா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காலை ஒரு மாதிரி தேய்ச்சிக்கிட்டு நடந்து போறான். அதையும் இந்த நபர் பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு குடும்பமா உட்காந்து எல்லாருமே சந்தோஷமா டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நபருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் ஹால்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஃபன்னான ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துல கையில சுத்தியோட இந்த நபர் வந்து நிக்கிறாரு. அவ்வளவுதான், அடுத்த காட்சியே அந்த சுத்தியை வச்சு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அடிச்சு சாகடிச்சுட்டு அவர் தலைமறைவாக. இப்ப கட் பண்ணா அதே சிட்டி, அதே பரபரப்பான காலை. டைமுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு பிரஷரா ஓடிட்டு இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். இவ பேர் மியாலி. ரொம்ப பிரஷரா ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி ஒரு வழியா ரொம்ப சீக்கிரமா லேட்டா வந்து ஆபீஸ்க்கு சேர்றா. இது வழக்கம் தான். சோ லேட்டா வந்தாச்சு, அமைதியா போயிட்டு பேல உட்காந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காரும் போதுதான் அப்போ இந்த கம்பெனியுடைய டைரக்டர் கிட்ட புதுசா ஒரு நபர் நல்ல ஹைட்டா நின்று பேசிட்டு இருக்கிறத பாக்குறா. அதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு யார் இவரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை பக்கத்துல இருக்கக்கூடிய கொலிக் கிட்ட கேட்க, இவ பேர் யாம். அவ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காரு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக. இன்வெஸ்டிகேஷனா எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அடியே நியூஸ பாத்தியா இல்லையா, ஒருத்தன் சுத்தியால அடிச்சு தான் குடும்பத்தையே கொன்னுட்டு தலைமறை ஆயிட்டான்ல. ஆமா, அது வேற யாருமே இல்ல, நம்ம மேனேஜர் கிம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட நம்ம ஹீரோனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னன்னா, நேத்து நைட்டு இதே பேல பின்னாடி உட்காந்து ரொம்ப நார்மலா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும் இல்லையா? சோ அப்படி நம்ம ஹீரோன் இப்ப பயந்து போயிருக்க. கொஞ்ச நேரத்திலேயே கம்பெனியுடைய டைரக்டர் அந்த போலீஸ் ஆஃபீஸரை கூட்டு வந்து, இங்க பாருங்க, கிம்ம பத்தி இவர் உங்ககிட்ட விசாரிக்கணுமா, அதனால இங்க இருக்கிற எல்லாருமே வந்து இவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டைரக்டர் அங்க இருந்து கிளம்ப இந்த பர்டிகுலர் பேல இருக்கிறவங்கள ஒன் பை ஒன்னா இப்ப நம்ம போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்க ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலி அவர் விசாரிக்கல, அவருடைய அசிஸ்டன்ட் தான் விசாரிக்கிறாரு. அதுல முதல்ல இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஹான் அப்படின்ற ஒரு லேடியை தான் விசாரிக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் சீனியர் மாதிரி. அவங்க கிட்ட இந்த கிம்ம பத்தி கேட்கறாங்க. நீங்க கிம்ம பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவர் என்னைக்காச்சும் இந்த சைக்கோபாத் மாதிரி இல்லனா வந்து மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, அவர் ரொம்பவே நார்மல், ரொம்பவே அமைதி, அவர் கொலை பண்ணிருப்பாருன்னு நீங்க சொன்னனால நம்பவே முடியாது சார் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, ஏமா ஒரு சுத்தி எடுத்து தன்னுடைய குடும்பத்தை அடிச்சு சாகடிச்சிருக்கான், அவனை போயிட்டு நார்மல் பர்சன் சொல்றீங்க, சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பி வச்சுட்டு அடுத்தது லியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவனும் அதே டீமை சேர்ந்தவன் தான். அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த கிம்முக்கு ஏதாவது டிப்ரெஷன், ஏதாவது டென்ஷனா இருப்பாரா, அவங்க கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவன் இல்ல சார் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஒரே லைன்ல முடிச்சிடறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்த அந்த பொண்ணு யாம், அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவளும் மத்தவங்க மாதிரி தான் சொல்றா, இல்ல சார் அவர் ரொம்ப நார்மல் பர்சன், எங்களுக்கு புரியல இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நாங்க டீம் டின்னர் லஞ்சுன்னு கூப்பிட்டா கூட அவர் வரமாட்டாரு, தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி குறிப்பா பையன் சொல்லிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஆள் தான் அவர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்ப டக்குன்னு அசிஸ்டன்ட் ஒரு கேள்வி கேட்கிறான். ஒருவேளை அவருக்கு குடும்பத்தை தவிர்த்து வேற ஏதாவது பொண்ணு கூட அஃபேர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு ஆபீஸ்ல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க, குபீர் இந்த பொண்ணு சிரிச்சிருது. ஏது கிம்முக்கு அஃபேர், நீங்க வேற சார், அவர்லாம் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குபீர்னு சிரிச்சிடுறா. சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ஜாய் அப்படின்ற ஒரு நபரை கூப்பிட்டு தான் விசாரிக்கிறாங்க. இந்த எல்லார் ஆபீஸ்லயும் ஒரு ஆர்வ கோளாறு இருப்பாங்க, பயங்கரமா சிங்சாக் அடிச்சுக்கிட்டு ப்ரொமோஷன் தான் போதும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க தெரியுமா, அப்படி ஒரு கேரக்டர். இவன் கிட்ட கிம்ம பத்தி விசாரிக்கும் போது இவனுமே அதுதான் சொல்றான், பெருசா அவரை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த இடத்துல நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கேள்வியை கேட்கிறாரு. உங்க ஆபீஸ்ல மேனேஜர்ல இருந்து டைரக்டர் ஆகிறதுக்கு ப்ரொமோஷனுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன ஒரு 4 வருஷத்துல மேனேஜரா இருந்து டைரக்டர் ஆயிடலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்புறம் கிம் வந்து டைரக்டர் ஆகல, அவர் கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு இல்லையா, சோ அவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன், அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எதுவுமே இந்த ஆபீஸ்ல
ஆபீஸ்ல அவருக்கு கிடைக்கல. உங்களை மாதிரி ஜூனியர்ஸ்க்கு மத்தியில அவர் கொஞ்சம் அசிங்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு அந்த ஜாய் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், இந்த ஆபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ப்ரமோஷன் ஸ்ட்ரக்சர் இல்ல சரிங்க, அதுதான் பிரச்சனை, ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ கூட அடுத்த மேனேஜர் லிஸ்ட்ல இருக்கல, அந்த கிம்மோட இடத்த நிரப்ப போறது நீ தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அந்த ஜாய் என்ன சொல்றானா, ஆமா சார், ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்ப சிரிச்சுக்கிட்டே சொல்ல, சரி ஓகே நீங்க போலாம், எல்லாரையும் விசாரிச்சாச்சு, நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம ஆபீசர் சொல்ல, அப்பதான் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, டெஸ்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஒர்க் பண்ணும்போது திடீர்னு ஏதோ எடுக்கிறதுக்காக ஒரு டிராவை திறக்கிறா பாருங்க. அப்படி டிராவை திறந்தவ அந்த டிராவையே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி போய் பார்த்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோனுக்கு ஹெட்டான அந்த ஹார்ன் ஃபர்ஸ்ட் விசாரிச்சாங்க இல்லையா, இவங்க வந்து இந்த ஆஃபீஸ்க்கு வந்து சீனியர் மாதிரி, அதாவது இந்த டீமுக்கு சீனியர் மாதிரி. இவங்களுக்கு நம்ம ஹானை பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னா ஹான் இப்பதான் புதுசா வந்து சேர்ந்திருக்காங்க, ஒரு இன்டர்னா தான் வந்து சேர்ந்திருக்காங்க. ஹே லீ, எதை பார்த்துட்டு அப்படியே மசமசன்னு உட்காந்துட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துல மீட்டிங் ஆரம்பிக்க போகுது, இதா போய் இந்த காப்பீஸ் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டுற தோரணையோடய வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் போகும்போது அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. ஆமா, இந்த பொண்ணு யார், இந்த பொண்ணை நான் விசாரிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அந்த ஜாய் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சார் அவ இன்டர்ன் சார், வந்து 4 மாசம் தான் ஆகுது, அவெல்லாம் டீம்ல கணக்கே கிடையாது, அவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, அவரை நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, டக்குன்னு இந்த ஜாய் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் சார், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை, அதை மட்டும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போயிட்டு, இங்க பாரு அந்த ஆபீசர் இப்ப கிம்ம பத்தி தான் கேட்பாரு, அவர் எது கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஆபீஸை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சாதாரண இன்டர்ன், அன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல நடந்ததையோ நம்ம ஆபீஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களையோ நீ வெளியில சொல்லக்கூடாது, அப்பதான் இந்த கம்பெனில உன்னால சர்வே பண்ண முடியும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா மிரட்டிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வாங்கலாம் காத்தோட்டமா வெளியில போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தனியா கூட்டு போயிட்டு இப்ப அந்த கிம்ம பத்தி விசாரிக்கும் போது எடுத்துலேயே நம்ம ஹீரோயின் வந்து, நான் ஒரு இன்டர்ன் சார், எனக்கு அவரை பத்தி எல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே தான் நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வருது. இங்க பாருமா, நீ சொல்றதுலே தெரியுது இது பொய்ன்னு சொல்லிட்டு, கிம் எப்படிப்பட்டவர், அவருக்கும் இந்த ஆபீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துருவி கேள்வி கேட்கும் போது, மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா, சார் நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஒரு சாதாரண ஒரு இன்டர்ன் தான், என்ன அவங்க மீட்டிங்ல கூட சேர்த்துக்க மாட்டாங்க, எனக்கு எதுவும் தெரியாது சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய கார்டை கொடுத்துட்டு நம்ம ஹீரோனை அனுப்பிச்சு வச்சுற நேரம் அவங்க இப்ப பேக்கு தான் வராங்க. வந்துட்டு அன்னைக்கான வேலைகளை மாங்கன்னு இவங்க பண்ணிட்டு இருக்க, அப்பதான் சடனா திடீர்னு பின்னாடி இருக்கக்கூடிய கிம்முடைய பேவை அவங்க பாக்குறாங்க. அங்க அவருடைய செருப்பு வந்து பாத்தீங்கன்னா வெளியில விழுந்து கிடக்குது. அதை எடுத்து இப்ப உள்ள வைக்க போக அப்ப அங்க கிம்முடைய ஃபேமிலி போட்டோ இருக்கு, அதை எடுத்து அப்படியே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க கலைஞ்சு கிடக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து கரெக்டா அடுக்கி வச்சுட்டே இருக்கும்போது அப்போ இந்த கம்பெனியோட டைரக்டர் இந்த பக்கம் போறாரு. இதை பார்த்துட்டு, ஏமா உனக்கு சம்பளம் கொடுக்குறது உனக்கு கொடுத்த வேலையை பண்றதுக்காக, அதை ஒழுங்கா முதல்ல பொண்ணு, அதை விட்டுட்டு இந்த கண்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போக, இவர் எப்பவுமே இப்படிதான் சிறுமூஞ்சி, எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆளு. சோ இப்படி அவர் சொல்லிட்டு போயிட நம்ம ஹீரோனும் பேக்கு போலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்பதான் கிம்முடைய டெஸ்க்ல ஒரு கிளாக் இருக்கிறத பாக்குறாங்க. அதை எடுத்து பாக்குறாங்க, அதுல கரெக்டா 9 மணி, அதாவது ஓடாம நின்னு போயிருக்கு. அதை பார்த்த உடனே சடனா இவங்களுக்குள்ள ஒரு ஞாபகம், உடனே ஓடி போயிட்டு நேரா அவங்க டிராவை திறந்து பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த டிராவை வந்து வெறிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிட்டு அதே மாதிரி மறுபடியும் இப்ப அந்த டிராவை பாக்குறாங்க. அந்த டிராக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா அது நல்ல ஒரு ஷார்ப்பான கத்தி. அதை பார்த்து ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் பயந்து போய் யோசிக்க, இந்த ஒரு இடத்துல தான் நமக்கு ஒரு மிஸ்ட்ரியான ஒரு ஃபீலை கொடுக்குறாங்க, இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுக்க, அப்ப கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஒரு கொலிக் இருப்பால யாம், அவன் வந்து ஹே உன்னைய மீட்டிங் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல் தடவையா நம்ம ஹீரோயினை மீட்டிங் கூப்பிட்டு இருக்காங்க. சோ செம்ம சந்தோஷமாறாங்க நம்ம ஹீரோயின். சோ அந்த சந்தோஷத்தோடயே அவங்க மீட்டிங்க்கு போக இவங்க எல்லாருமே இந்த பேய காலி பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே நம்ம கிம்முடைய டெஸ்கை தான் ஜூம் இன் பண்றாங்க. அப்போ ஒரு செகண்ட் ஆட்டோமேட்டிக்கா கிம்முடைய சிஸ்டம் ஆன் ஆகி யாருமே இல்லாம மேனேஜர் கிம்முடைய லாகின்ல இந்த சிஸ்டம் லாகின் ஆகுது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா உள்ள மீட்டிங் குள்ள தான் காட்டுறாங்க. இந்த டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் எல்லா எம்ப்ளாயிஸையும் புடிச்சு திட்டி தீத்துட்டு இருக்காரு. என்ன சேல்ஸ் ரிப்போர்ட் நீங்க கொடுக்குறீங்க, வாங்குற காசுக்கு கொஞ்சமாச்சு வேலை செய்றீங்களா இல்லையா, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. அது மட்டும் இல்லாம தோ இந்த ஹான் இருக்காங்களே, சாட்டர்டே கூட வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு ஒருத்தங்களை வச்சு இன்னொருத்தங்களை மட்டம் தட்டுவாங்களே, அந்த மாதிரிலாம் இவர் பேசுறாரு. பொதுவா இதெல்லாம் நடக்கிறது தான், இதனாலேயே வந்து இந்த எம்ப்ளாயிஸ்லாம் வந்து பயங்கர பிரஷர் ஆவாங்க. பட் அதை தான் இந்த ஆள் பண்ணிட்டு இருக்காரு. இதுல வேற இந்த கிம், இந்த இழவு பிடிச்ச கிம் வேற இப்படி பண்ணிட்டு போயிட்டான். அவன் வேலையெல்லாம் யார் பாக்குறது, ஏன்பா ஜாய் அவன் வேலையெல்லாம் நீ எடுத்துக்கோ, இந்த வீக்கெண்ட்குள்ள அதை முடிச்சு அனுப்பு சரியா, லேட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மேனேஜர் போஸ்டிங் லிஸ்ட்ல இருக்கான் இல்லையா இந்த ஜாய், அவங்கிட்ட இந்த கிம் விட்டுட்டு போன வேலைகள் எல்லாம் இப்ப ஒப்படைக்க, இப்ப கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஜாய் அதுக்கப்புறம் டைரக்டர் தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தம் பார்ட்னர்ஸ். எப்பவுமே வழக்கமா இதே ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்டான பகுதி, படிக்கட்டு இருக்கக்கூடிய இடம், நீங்க யாரும் வர மாட்டாங்க, இங்க உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் தம் அடிப்பாங்க. அப்படி தம் அடிச்சிட்டு இருக்கும் போது தான் இப்ப இந்த டைரக்டர் நேத்து நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி ஜாய் கிட்ட சொல்றாரு. அதுவும் ரொம்ப பயந்து போய் சொல்றாரு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா, நேத்து ராத்திரி இவர் கொஞ்சம் போதையில இருந்திருக்காரு போல இருக்குது. அதனால வேற ஒரு டிரைவரை வர சொல்லிட்டு அவருக்காக பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப தூரத்துல ஒரு உருவத்தை இவர் பார்த்திருக்காரு. எங்க பார்க்கிங் ஏரியால ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு உருவம் பிரம்மன் நினைச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா தெளிவா பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது அது கிம், அதாவது குடும்பத்தை கொண்டுட்டு தலைமறைவான அந்த கிம். அவனை பார்த்திருக்காரு. பார்த்துட்டு இவருக்கு ஒரு பயம் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம நேரா அந்த டைரக்டருடைய கார்கிட்டே
கிட்டே வந்து ஒரு மாதிரி பேய் மாதிரி இவன் பார்த்துட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு சிலிண்டர் எடுத்து கண்ணாடியை உடைச்சு இவர் அட்டாக் பண்ணவும் ட்ரை பண்ணியிருந்திருக்கான். ஆனா கடைசியில பார்த்தா தான் அது ஒரு பிரம்ம, அது ஒரு கனவு அப்படின்றது இந்த டைரக்டருக்கு தெரிய வந்திருக்குது. சோ இவர் ரொம்ப பயந்து போய் இதை சொல்ல, இதை கேட்ட இந்த ஜோய் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கனவு தானே சார், ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான். ஆனா இவர் ஏன் கிம்முக்கு இப்படி பயப்படணும் அப்படின்ற ஒரு டவுட் இப்ப நமக்கு வரும்போது தான் இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு நாளைக்கு முன்னாடி ராத்திரி காட்டுறாங்க. அதாவது கிம்மு போயிட்டு தன்னுடைய குடும்பத்தை கொண்டார் இல்லையா, அந்த நாள் ராத்திரியை தான் காட்டுறாங்க. லிப்ட் கிட்ட கிம் டீமை சேர்ந்த 4 பேரை காட்டுறாங்க. இவங்க 4 பேர் யாருன்றது நமக்கு தெரியும். அதாவது நம்ம இன்ஸ்பெக்டர் விசாரிச்சார் இல்லையா 4 பேர், அந்த 4 பேர் தான் இவங்க கிம்முடைய டீம். இவங்க இப்ப என்ன பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் எல்லார் முன்னாடியும் நம்ம டைரக்டர் கிம் அப்படி அசிங்கப்பத்தி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம டைரக்டருக்கு சிங்சாங் அடிக்கிற மாதிரி இந்த ஜாய் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அப்படிலாம் மொத்தமா சொல்லிட முடியாது இல்லையா, அவர் பெண்கள் எல்லாம் திட்ட மாட்டார் தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்ப அந்த ஹார்ன் இருக்காங்க இல்லையா, நீ பாத்தியா அந்த ஆள் என்ன எவ்வளவு மோசமா திட்டுவான் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல, இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் தெரிய வருது. கிம் வீட்டுக்கு போயிட்டு அந்த சம்பவத்தை பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது. அவர் பயங்கரமா கலாச்சிருக்காங்க, டீஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பா அவங்க குடும்பத்தை பத்தியும் அவங்க பையனுக்கு கால் ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்குது இல்லையா, அதை பத்தி எல்லாம் வந்து பேசியிருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறமா தான் கிம் நேரா வீட்டுக்கு போயிட்டு அந்த சம்பவத்தை பண்ணிருக்காரு. சோ இப்படி ஒரு மேட்டர் நமக்கு இப்ப தெரிய வர கரெக்டா இப்ப இவங்க 4 பேர் பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. அங்க இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோமா, கிம்ம வந்து லஞ்சு கூட்டு போவோமா, அவரை கொஞ்சம் தேத்துவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சாஃப்டா கியூட்டா சொல்ல, அப்படியா சரி நீ போய் அவரை கூப்பிட்டுட்டு வா, நாங்க போயிட்டு கால் பண்றோம் எந்த லொகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த 4 பேர் போயிட, இதை நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிம்ம லஞ்சு கூப்பிடலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அங்க இந்த கிம் ஒரு மாதிரி ஒரு டெஸ்க்ல உட்காந்துக்கிட்டு இவருமே அந்த டிராக்குள்ள ஏதோ உனத்தை ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டே இருக்காரு. அப்ப அங்க போயிட்டு நம்ம ஹீரோயின் வாங்க லஞ்சுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, டக்குனு ஒரு முகத்தெல்லாம் மாத்திக்கிட்டு இல்லம்மா காலைல சாப்பிட்டதே ஒரு மாதிரி திம்முன்னு இருக்கு, நீங்க போய் சாப்பிடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அவங்க கேக்குறாங்க நம்ம ஹீரோயின், என்ன கிம் சார் உங்க மூஞ்சே ஒரு மாதிரி இருக்கு, வாட்டமா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, போ நீ போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுற. சரி இவர் தான் வரல, நம்மளாச்சு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட லஞ்சில சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஹீரோயின் கால் பண்ணா காலை கட் பண்ணி விட்டுறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோனுக்கு மூஞ்சே ஒரு மாதிரி இவங்களுக்கு ஒரு மாதிரி வாட்டம் ஆயிடுது. சோ பிளான் பண்ணி அந்த 4 பேரும் அவாய்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஹீரோயின் இப்ப தெரிஞ்சுக்க, இப்ப கட் பண்ணா பிரசன்ட்ல இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. மீட்டிங் ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு இந்த யாமி பொண்ணு வரா. வந்துட்டு என்னது இது பட்ட பகல்ல இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்க, அங்க டைரக்டர் ரூமுக்கு யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க, டைரக்டர் காஃபி எடுத்துட்டு வர சொல்லிருக்காரு, போ எடுத்துட்டு ஓடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா இந்த ரூமை விட்டு கடைசி அந்த யாமி பொண்ணு போகும்போது அப்ப கற்குன்னு ஒரு சவுண்ட் வருது. என்னடா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சீலிங்ல இப்படி லைட்டா ஓபன் ஆன மாதிரி இருக்கு. பட் அது பெருசா ஏதோ இவ கண்டுக்காம அந்த இடத்த விட்டு இவ கிளம்பிட, அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க வந்து காஃபி போட்டுட்டே இருக்கும்போது இப்ப அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. உடனே அந்த கால் எடுத்து நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா, அம்மா சீக்கிரமாவே நான் வந்து பெர்மனன்ட் ஆயிடுவேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடும் என்ன அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இப்ப போனை வச்சுட்டு நேரா அந்த காஃபியை குடுக்கலான்னு போனா அங்க இந்த டைரக்டர் டேமிஷன் அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அது யாருன்றது இப்போ நம்ம ஹீரோனுக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்திலே அந்த பொண்ணை பேக்கு கூட்டு வந்து இவங்க தான் நம்ம டீம்ல புதுசா சேர்ந்திருக்கக்கூடிய இன்டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோனுக்கு மூஞ்சே மாறி போயிடுது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க இன்டர்னா இருக்காங்க, இதுல புதுசா ஒரு இன்டர்னை எதுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பயம் நம்ம ஹீரோயின் முகத்துல வர, அங்க அந்த டேமிஷன் பொண்ணு வந்து ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு இந்த டைரக்டர். இவங்க சாதாரண ஆள் கிடையாது, இவங்க வந்து பாஸ்டன் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பயங்கரமானவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தி பயங்கரமா ஏத்தி பேசிட்டே இருக்க, இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி முகமே சுருங்கி போய் அவங்களோட டெஸ்க்ல வந்து உட்காந்துக்க, அப்ப நம்ம ஹீரோயின் காது படுற மாதிரியே பாரு பயங்கரமா படிச்சிருக்காங்க, பயங்கரமான ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம டீமுக்கு ஒரு நல்ல இன்டர்ன் கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை மட்டம் தட்டுற மாதிரி பேச, கட் பண்ணா மன உடஞ்சு போன நம்ம ஹீரோயின் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. நல்லாவே தெரியுது இவங்களை வந்து அந்த ஆபீஸ் கார்னர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேலை மட்டும் இல்ல அப்படின்னா நம்ம ஹீரோனுடைய வாழ்க்கையே அவ்வளவுதான் நாசமா போயிடும். சோ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு இப்ப போலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப தெரியாதனமும் ஒருத்தங்க மேல இடிப்பாங்க பாருங்க. அப்ப அவங்க கையில வச்சிருந்த ஒரு பொருள் பொத்துன்னு கீழே விழுது. என்னன்னு பார்த்தா ஆபீஸ்ல வச்சிருந்த அந்த கத்தி அதை பேப்பர்ல சுத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப அதை எடுத்து பேக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக இங்க அப்படியே கட் பண்ணி இப்ப ஆபீஸை தான் காட்டுறாங்க. எல்லாருமே ஆபீஸை விட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா இந்த டைரக்டருக்கு சிங்சாங் அடிப்பால அந்த ஜாய் அவன் மட்டும் இன்னுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அந்த டைரக்டர் கொடுத்தாரு இல்லையா கிம்மோடைய வேலையை நீ தான் சேர்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ லேட் நைட் யாருமே அது ஆபீஸ்ல இவன் ஒர்க் பண்ணிட்டே இருக்க. அப்ப ஏதோ ஒரு பேப்பர் எடுக்கிறதுக்காக போயிட்டு அவன் டெஸ்க்கு வரான். வந்து பார்த்தா நம்ம கிம்மோடைய டெஸ்க்ல இருந்த அந்த கிளாக் வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய டெஸ்க்ல இருக்கு. அதை பார்த்து இவனுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க உட்காந்துட்டு இருந்தா அப்ப அந்த கிளாக் இல்ல. இது யாரா இங்க கொண்டு வந்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது இவனுக்கு. பட் இருந்தாலும் அந்த கிளாக் எடுத்துட்டு போயிட்டு கிம்மோடைய டெஸ்க்ல தூக்கி போட்டுட்டு இவன் பாட்டுக்கிட்டு போனை பேசிக்கிட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்க இங்க அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவரும் வந்து முட்டி முட்டி பார்த்துட்டாரு. எங்க தேடியும் அந்த கிம் கிடைக்கவே இல்லை. அவனை ட்ராக் பண்ணவே முடியல. எங்கடா அவன் கொலையை பண்ணிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டையை பிச்சுட்டே இருக்கும்போது அப்போ அவங்க ஆபீஸ்ல அந்த அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். சார் உடனே இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு விஷயத்தை காட்டுறான். அதாவது இந்த கிம்ன்ற நபர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 9:20க்கு தன்னுடைய வீட்டுக்கு ஆபீஸ்ல இருந்து போயிட்டு குடும்பத்தையும் செதைச்சு சாகடிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா 10:05க்கு அவரு ஆபீஸ்க்குள்ள தான் போயிருக்காரு. அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இவங்க பாத்துட்டு இருக்காங்க. குடும்பத்தை கொலை பண்ணிட்டு இவனுக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி அதுக்கப்புறமா அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் எல்லா
எக்ஸிட் பாயிண்டையும் இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. 10:05க்கு உள்ள வந்த அந்த கிம் அதுக்கப்புறமா அவன் ஆபீஸை விட்டு வெளியில போகவே இல்லை. சோ அப்படின்னா அவன் இன்னும் அந்த ஆபீஸ்க்குள்ளேயே தான் இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்ப இவங்க கண்டுபிடிக்க அப்படியே கட் பண்ணி அந்த ஆபீஸ்ல தன்னந்தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாயை தான் காட்டுறாங்க. அவன் பாட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று டைப் பண்ணிட்டு இருக்கான். அப்படி டைப் பண்ணிட்டே இருக்கும்போது பக்கத்து பேல யாரோ ஒருத்தங்க டைப் பண்ற மாதிரி உனக்கு தோணுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா யாருமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து டைப் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி டைப் பண்ணும்போது மறுபடியும் இவன் டைப் பண்ணும்போது கரெக்டா அதே சவுண்ட் கேக்குது. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அங்க யாருமே இல்ல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அப்ப கிம் டெஸ்க்ல இருக்கக்கூடிய ஒரு போன் ரிங் ஆகுது. அது எடுக்கிறதுக்காக இப்ப இந்த ஜாய் போக அப்ப சக்குன்னு இந்த ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய லைட் எல்லாம் ஒன் பை ஒன் ஆஃப் ஆகிட்டு அப்படியே வர, நான் இங்க ஒருத்தர் இருக்கேன், லைட் ஆஃப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவன் கத்த அந்த சீன் அப்படியே அங்க கட் பண்ணி இங்க இந்த ஆபீஸை நோக்கி சம வேகமா வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம போலீஸ் ஆபீசரை காட்ட இந்த இடத்துல மறுபடியும் கட் பண்ணி இந்த ஜாயை தான் காட்டுறாங்க. அந்த ஆஃப் ஆன லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் இவன் டெஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தா மறுபடியும் அந்த கிளாக் இவனுடைய டெஸ்க்ல இருக்கு. அதை பார்த்து பயந்து போன இவன் யாரா என் கூட விளையாடிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கொடுக்க அப்ப அந்த இடத்துல நம்ம கிம் வந்து நிப்பாரா. மழையில நனைஞ்சு போய் ஒரு மாதிரி இந்த ஜாயை பார்த்துக்கிட்டு நம்ம கிம்மை இப்படி பார்த்த உடனே இவனுக்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே பயத்தோடைய உச்சில, ஹே கிம், இந்த நேரத்துல நீ ஆபீஸ்ல பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, நீ எதுக்காக வந்திருக்கியோ அதுக்காக தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிம் பாட்டுன்னு உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அதை பார்த்த உடனே ஜாய் பயந்து போய் இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஹீரோக்கு வந்து மெசேஜ போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ டைப் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே பக்கத்துல இப்படி தலையை விட்டு பேய் மாதிரி பாப்பாரா. அவ்வளவுதான் பயந்து அடிச்சுன்னு போயிட்டு இவன் விழுந்து இந்த ஆபீஸ் நைஃப் இருக்கும் இல்லையா அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இங்க பார்க்கிமே சொன்னா கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எகிரி குச்சி எஸ்கேப் ஆகி இவன் கிட்ட இருந்து முதல்ல தப்பிச்சிடணும்டா, இந்த சைக்கோ கிட்ட இருந்து முதல்ல தப்பிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளோருடைய மெயின் டோர் கிட்ட ஓடி வந்தா இப்படி சங்கிலி போட்டு லாக் பண்ணப்பட்டிருக்குது. அவ்வளவுதான், எங்கேயுமே ஓட முடியாம அப்படியே திரும்பி பார்க்க பின்னாடி நம்ம கிம் வந்து நிக்க அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. கட் பண்ணா நம்ம ஹீரோ இப்ப இந்த ஆபீஸ்க்கு வந்துட்டாரு. வந்து பார்த்தா செக்யூரிட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கான். யோ வந்து கதவு தோறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நேரா இந்த ஃப்ளோருக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி கதவு ஓபன் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள நிறைய பொருட்கள்லாம் கலைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. இங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்த மாதிரி இருக்கு. அதனால நம்ம ஆபீசர் இப்ப சந்தேகப்பட்டு கையில கன் எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையா நம்ம ஆள் பார்க்க அப்போ ஒரு டெஸ்க்கு பின்னாடி ஏதோ ஒன்னு அசைகிற மாதிரி தெரியுது. இவரும் கன் எடுத்துக்கிட்டு அப்படியே இப்ப சடான போய் நின்னா அங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின், ஏமா 9 மணிக்கே எல்லாருமே கிளம்பிட்டாங்களேமா, நீ நம்ம இங்க என்னமே பண்ற அப்படின்ற மாதிரி இப்ப செக்யூரிட்டி கேட்க, ஆமா சார் கிளம்பி போனேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வந்தது, ஒரு ஃபைல் எங்க விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுத்துக்கிட்டு போலான்னு பார்க்கும்போது வெளியில சம மழை, அதனால தான் சார் இங்கே உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல இதை கேட்ட நம்ம ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா சரி வாங்க நான் உங்களை டிராப் பண்றேன், போங்க கீழே போங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை அனுப்பி வச்சுட்டு இப்ப அப்படியே அந்த ஃப்ளோரை நோட்டம் விடுறாரு. அப்படி நோட்டம் விடும்போது அந்த மீட்டிங் ஹாலுக்கு மேல சீலிங்ல இப்படி ஒரு ரூஃப் மட்டும் ஓபன் ஆயிருக்கிறத இவர் பாக்குறாரு. அதை பார்த்துட்டு அதை நோட்டீஸும் பண்ணிட்டு இப்ப கட் பண்ணா ஆன் தி வே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் அவங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு கார்ல. அப்படி போகும்போது கேட்கிறாரு, ஏமா உன் ஆபீஸ் எங்கேயோ இருக்கும், வீடு எங்கேயோ இருக்கேமா, இவ்வளவு தூரம் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா சார் ஆபீஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுலாம் ரெண்ட் ஜாஸ்தி சார், அதெல்லாம் என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அப்படியே பேசிக்கிட்டே எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட நம்ம ஹீரோ டிராப் பண்ணிட்டாரு. ஆனா இறங்கத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அப்படியே பிரேக் ஆயிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னது தான் சார் உண்மை, கிம் ரொம்ப நல்லவர், என் மத்த சீனியர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவர் ஒருத்தர் தான் சார் என்ன மனுஷியா மதிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா பிரேக் டவுன் ஆகி அழ ஆரம்பிச்சிட. சரி சரிமா நீ போ, எது வந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிராப் பண்ணிட்டு இப்ப நேரா மறுபடியும் ஆபீஸ்க்கே நம்ம ஹீரோ வந்து பார்த்தா ஒரு பக்கம் செக்யூரிட்டி தூங்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட் தூங்கிட்டு இருக்காரு. உன்னை சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண சொன்னா தூங்கி நிற்கியா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒன்று விட்டு இன்னும் பெட்ஷீட் ஏதாவது எடுத்துன்னு வந்து தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆபீஸோடைய சிசிடிவியை செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கிம் உள்ள இருக்காரா இல்ல வெளியில போனாரா அப்படின்றது இவங்க செக் பண்ண இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. ஆபீஸே ஒரே பரபரப்பா இருக்கு. குறிப்பா அந்த டைரக்டர் ரொம்ப கடுப்புல இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு முக்கியமான போர்ட் மீட்டிங், வர வேண்டியவங்க எல்லாருமே வந்துட்டாங்க, ஆனா ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய இந்த ஜாயை காணோம். அதனால ஜாயோட டெஸ்க்ல வந்து நின்னுகிட்டு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல, உள்ள போனா என்ன உரிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த போர்ட் மீட்டிங்ல இந்த டைரக்டர் போய் கலந்துக்க போயிட்டு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அங்க வந்து ஒரு போர்ட் மெம்பர் மேல சீலிங்ல இருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பிக்க அடுத்த சீன் சீலிங்க உடைச்சுக்கிட்டு இப்படி ஜாயோடைய பணம் தூக்குல அப்படியே வந்து தொங்குது. அவ்வளவுதான், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கதறி போக அடுத்த சீனே நம்ம ஹீரோ உள்ள வந்துறாரு. வந்து பணத்தை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நேரா நம்ம ஜாயோட டெஸ்க்கு போய் செக் பண்ணி பார்க்க அப்போ அங்க ஒரு ரிப்போர்ட் பேப்பர்ல இந்த ஜாய் வந்து ஏதோ ஒன்று கிறுக்கி வச்சிருக்காங்க. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு செத்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல எழுதி வச்சிருக்க மாதிரியான ஒரு வாக்கியங்களை நம்ம ஹீரோ படிக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த ஜாயோடைய ஃபியூனரல்ல காட்டுறாங்க. அங்க வந்து இந்த டைரக்டர் அதுக்கப்புறம் இந்த ஹான் இருக்காங்க இல்லையா அந்த சீனியர், அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்க. வெளியிலேயே வந்து நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் நின்னுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. அதுல அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, சார் இந்த ஜாயோடைய போன் லாக் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், கடைசியா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணியிருக்கான், அவகிட்ட கேட்கும் போது இவன் பயங்கர ஒர்க் பிரஷர்ல தான் இருந்ததா சொல்றாங்க. அவங்க இந்த ஆபீஸ்ல ஏதோ ஒன்று நடக்குது சார் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு வந்த அந்த டைரக்டர், யோ என்னையா போலீஸ் நீங்க, அந்த கிம்ம தாயா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவனை முதல்ல புடிங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவும் பயங்கரமா குடி போதையில கத்த. அப்ப வெளியில இந்த ஹான் இருக்காங்களே சீனியர் லேடி, அவங்க மட்டும் தனியா தம் அடிச்சிட்டு இருக்கத நம்ம ஹீரோ பாக்குறாரு. சோ அவங்க கிட்ட போய் பேசுறாரு, என்னமா நீ என்ன நினைக்கிற, உங்க டைரக்டர் நினைக்கிற மாதிரி கிம்ம தான் இந்த கொலையை பண்ணிருக்கான் அப்படின்றத நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமா சார் கிம்ம தான் பண்ணிருப்பாரு
பண்றேன்னு நானும் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதை கேட்ட நம்ம ஆபீசர் இப்ப டென்ஷன் ஆகி போய் நேரா புடிச்சு இழுத்து, என்னமா அன்னைக்கு அவனை கேட்டா அவன் சாதாரண ஒரு மனுஷன், ஒரு நார்மலான மனுஷன், பயந்தாங்கோலி இதெல்லாம் சொன்னேன், இப்ப என்னன்னா வந்து அவன் தான் கொலை பண்ணான்னு சொல்ற, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்ப இவங்க ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நேத்து ராத்திரி இவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ரொம்ப லேட்லாம் கிடையாது, கொஞ்சம் லேட்டா இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் கிம்முடைய சிஸ்டம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஃபீல் வந்திருக்குது, யாரோ நம்ம பக்கத்திலே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்ததுனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே டெஸ்க்கு கீழே குனிஞ்சு பார்த்திருக்காங்க. அப்படி குனிஞ்சு பார்க்கும்போது இந்த கிம் அப்படியே படுத்துக்கிட்டு இவங்களே பார்த்துட்டு இருந்திருக்கான். இதை பார்த்து இவங்க பயந்து போய் எழுந்து நின்று மறுபடியும் அவங்க டெஸ்க்கு கீழே பார்த்திருக்காங்க. பார்த்தா கண்ணிமிக்கும் நேரத்துல அவங்க இருந்து காணாம போயிருக்கான். சோ கண்டிப்பா எனக்கு என்னவோ ஆபீஸ்க்குள்ளேயே தான் அந்த கிம் இருக்கான்னு தோணுது சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, இதே நீ எங்க கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சார் லேட் நைட் வேற, அவனை நான் பார்த்தேன், ஆனா அவன் எங்க போனா எப்படி போனான்றதே தெரியல, அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் சொல்ல முடியும், எனக்கு என்னவோ அவன் இன்னுமே ஆபீஸ்ல இருக்கான் தான் சார் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி போய் இவங்க சொல்ல, இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி தன்னன் தனிமையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனை தான் இப்ப நமக்கு காட்டுறாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு சத்தம், அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அடுத்து என்ன நடந்ததுன்னு நமக்கு காட்டல, அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம போலீஸ் ஆபீசர் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவருடைய சீனியர் கூப்பிட்டு விட்டுருக்காரு. நம்ம ஹீரோவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்பா அந்த ஆபீஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து உன் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நீ வந்து அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸோட வேலையெல்லாம் கெடுக்கிறியாமே, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு கோவம் வரும் பாருங்க. சார் ஆபீஸ்ல வேலை நடக்கிறது முக்கியமா இல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட சேஃப்டி முக்கியமா, அவங்க தான் மென்டல் தனமா பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் அப்படி பண்றீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த கேஸை நான் முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து கத்திட்டு கிளம்ப, இங்க மறுபடியும் ஆபீஸ்க்குள்ள தன்னந்தனிமையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்க பாட்டுக்கிட்டு என்ன சத்தம் கேட்டாலும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப இவங்களுக்கு ஆபீஸ் சாட் பாக்ஸ்ல இருந்து ஒரு சாட் ஒன்னு ஓபன் ஆகுது. வேற யார்கிட்ட இருந்துமே கிடையாது, அந்த கிம் கிட்ட இருந்து தான். என்னமா லீ எப்படி இருக்க, வேலை எல்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வர. இதை பார்த்த உடனே ஒரே ஷாக் நம்ம ஹீரோனுக்கு, என்னடா இது இவர்கிட்ட இருந்து மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பாக்குறாங்க. பார்த்தா டெஸ்க்ல கிம் இல்ல, ஆனா அவருடைய லாகின்ல இருந்து தான் உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. என்னடா இதுன்னு பயந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு மெசேஜ் வருது பாருங்க. கடைசியா நான் கொடுத்த பொருளை இன்னும் நீ வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வர. இதை பார்த்து பயந்து போய் கண்ணு மொழியெல்லாம் பிதுங்க நம்ம ஹீரோனுக்கு. அப்ப அந்த ஃப்ளோருக்குள்ள யாரோ நடந்து வர மாதிரி இருக்கு. அதை பார்த்து இவங்க கதி கலங்கி போக கடைசியில யாருன்னு பார்த்தா கம்பெனியுடைய ஹெச்ஆர் தான் வந்திருக்காரு. என்னமா இந்த நேரத்துல இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் கொஞ்சம் வேலை, அதுக்காக தான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, இல்ல பரவாயில்ல, என்ன ஒரு வேலையா இருந்தாலும் நாளைக்கு வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவர் கிளம்பின கொஞ்ச நேரத்துல இப்ப உங்க மொபைலுக்கு போன் வருது. ஐயோ இதுலயும் அந்த கிம் வந்துட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில பார்த்தா அவங்க அம்மா தான். சோ அவங்க அம்மா கிட்ட நம்ம ஹீரோயின் பேசிட்டே இருக்க, அதே நேரம் அதே ஆபீஸ்ல களத்துல இறங்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஆபீசர் தான் காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இறங்கிட்டாரு. இந்த ஆபீஸோட மெயின்டெனன்ஸ் ரூம், இந்த பேஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து டார்ச் அடிச்சு செக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா கிம் இந்த ஆபீஸை விட்டு வெளியில போல அப்படின்றத இவர் நம்புறாரு. ஆபீஸ்க்குள்ள தான் இன்னுமே இருக்கான் அப்படின்றத இவர் நம்பி ஃபுல்லா இவருடைய தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி இவர் இங்க தேடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹெச்ஆர் அவளை சொன்னதுக்கு அப்புறமும் வீட்டுக்கு போகாம இங்கே படுத்து தூங்கிட. அப்ப சடனா பின்னாடி வந்து யாரோ எழுப்புறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா மூஞ்செல்லாம் ரத்தமா இந்த கிம் வந்து நின்னுட்டு இருக்காரு. என்னடா இவர் இப்படி நின்னுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பார்த்தா அது கிம்மே கிடையாது, அந்த டேமிஷன் புது பொண்ணு, புது இன்டர்ன்ல அவ வந்திருக்கா, நைட் ஷிஃப்ட் வந்திருக்கா போல இருக்கு. அவ ஹீரோனை பார்த்த உடனே, ஹே இன்னும் இருக்கீங்களா, சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, டக்கு நம்ம ஹீரோ நினைச்சு இல்லங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட, நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கீழே தேடி பார்த்தாரு. கிம் இருக்கிற மாதிரி எந்த ஒரு தடையும் இல்ல. அதனால அவரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வந்து சீக்கிரமாவே வந்து அவங்க டெஸ்க்கு வராங்க. அப்படி வரும்போது பக்கத்துல இந்த டேமிஷன் ஒர்க் பண்ணி வச்சுட்டு போன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க அளவுக்கு நம்ம ஹீரோயினால முட்டு கொடுத்து வேலை செய்ய முடியல. சோ அதை நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது அப்போ மத்த எம்ப்ளாயிஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காது படுற மாதிரி அவளுடைய ஒர்க்கிங் ஸ்டைலே பயங்கரமா இருக்கு, எனக்கு என்னவோ அவ்வளவுதான் பெர்மனன்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச, அவ்வளவுதான் இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகி மூஞ்சி சோகமா வச்சுக்கிட்டு இப்ப நேரா ஹெச்ஆர் ரூமுக்கு போக, அங்க போயிட்டு ஹெச்ஆர் மீட் பண்றாங்க. சார் உங்ககிட்ட பேசணும் சார். சொல்லுமா என்னமான்னு கேட்கும்போது, எப்ப சார் என்ன பெர்மனன்ட் பண்ணுவீங்கன்னு போது, உன்னுடைய மேனேஜர் கிட்ட இருந்து எனக்கு அப்ரூவல் வந்துட்டாலே நான் உன்னை பெர்மனன்ட் பண்ணிடுவோமா, ஏமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் புதுசா ஒரு இன்டர்ன் வந்திருக்காங்க, அவங்களும் நீங்க வந்து பெர்மனன்ட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சேச்சே அப்படிலாம் இல்லமா, அவங்க புதுசா வந்த இன்டர்ன், நீ எத்தனை மாசமா இந்த கம்பெனிக்காக ஹார்ட் ஒர்க் பண்றன்றது எங்களுக்கு தெரியும், பட் என்ன இருந்தாலும் உங்க மேனேஜர் சைட்ல இருந்து அப்ரூவல் வரணும், அதுக்கப்புறம் தான் பெர்மனன்ட் பண்ண முடியும், கண்டிப்பா உன்னை பெர்மனன்ட் பண்ணிடும், நீ கவலையே படாத அப்படின்ற மாதிரி இப்ப ஹெச்ஆர் சொல்ல, அவ்வளவுதான். இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயின் முகத்துல இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் சிரிப்பு வருது. சோ சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமா உட்கார, அப்ப அந்த சிரிப்பையே அழிக்கிற மாதிரி அந்த ஹார்ன்னு ஒரு சீனியர் இருப்பாங்க இல்லையா, அவங்க பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் கனவு கடன் நீங்க சுத்தினே இருக்க, டெஸ்க்ல இருக்கவே மாட்டியா, உனக்குலாம் சொன்னா புரியாதா, பொதுவா ஒரு இன்டர்ன் வந்தா 3 மாசத்துலயே பெர்மனன்ட் ஆயிடுவாங்க, நீ வந்து 6 மாசம் ஆகுது, இன்னுமே நீ பெர்மனன்ட் ஆகல, நீ இருக்கும் போதே இன்னொரு ஒரு இன்டர்ன் வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம், உன்னை தூக்க போறாங்கன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி கண்ட மேனிக்கு நம்ம ஹீரோனை திட்டி தீத்துற. அவ்வளவுதான், நம்ம ஹீரோனை அழுதுகிட்டே நேரா ரெஸ்ட் ரூம்ல வந்து உட்காந்துக்கிறாங்க. கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துக்கிட்டு. அப்படி இவங்க அழுதுட்டே இருக்கும்போது அந்த ரெஸ்ட் ரூமுக்கு அந்த பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருப்பாரு யாமி, அவ வரா. நம்ம
உள்ள உட்காந்து நழுது நிக்கிறியா? கட்சியில உன்னை எங்க கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்கன்னு பாத்தியா? இந்த கம்பெனிகளுக்காக வெறும் ஹார்ட் ஒர்க்கே எப்பவுமே பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்பப்போ கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். ஒரு கம்பெனிக்காக விழுந்து விழுந்து வேலை செஞ்சினா இதுதான் கட்சியில நடக்கும். நீ அப்பப்போ கொஞ்சம் நம்ம கிம் மாதிரியே நடந்துக்கிற, பாத்து இருந்துக்கோ, இல்லனா ஃபீல்டுலயே தாக்கு பிடிக்க மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பிட. நம்ம ஹீரோனுக்கா என்னது கிம் மாதிரி நடந்துக்கிறனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ் கட். அந்த ஃபிளாஷ் கட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிம் வந்து ஒரு மாதிரி சைக்கோபாத் தனமா அவருடைய டெஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா கையில அந்த கத்தியை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. அப்பதான் முதல் தடவையா நம்ம ஹீரோன் அவர் கையில அந்த கத்தியை பார்த்திருக்காங்க. சார் என்ன சார் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஆபீஸ் கூட ஒருத்தன் டைப் வச்சிட்டு இருந்தான், வெண்டார் ஒருத்தன். அவன் கூட சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய டைம் கால் பண்ணான், நான் எடுக்கவே இல்லை. ஆனா கடைசியா அவன் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பார்சல் அனுப்பினான். அந்த பார்சல்ல தான் இந்த கத்தி இருந்தது. பட் இந்த கத்தியை பிடிக்கும் போது எனக்குள்ள இருக்கக்கூடிய வலி, வேதனை, டிப்ரெஷன் இதெல்லாம் போதுமா, ஸ்ட்ரெஸ் எல்லாம் போதுமா, செமையா இருக்கு, நீ வேணா ட்ரை பண்றியா அப்படின்ற மாதிரி அந்த கத்தி எடுத்து நீட்ட நம்ம ஹீரோனா துடிச்சு புடிச்சு அந்த கத்தியை தட்டி விட்டு நான் இல்ல, நான் உங்களை மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திருக்காங்க. இந்த சீனை இப்ப அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. அங்க அந்த சீனியர் ஹான் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு டைரக்டர் கிட்ட காட்டுறாங்க. ஆனா அந்த ஆள அதை பார்த்துட்டு அப்படியே தூக்கி அடிக்கிறான். என்னது இது, கண்ட குப்பையெல்லாம் கிறுக்கி கொண்டு வந்திருக்க, இதை எடுத்துன்னு போயிட்டு நான் மேல் இடத்துல காட்டணும்னு வச்சுக்கோங்க, அவன் என் தொண்டையை பிடிச்சிருவான், இவ்வளவு ஒரு மட்டமான ரிப்போர்ட்டை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரி கதவு திறந்து இருக்குது தெரிஞ்சு கண்ணாபின்னான்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்த. அப்ப வருது பாருங்க ஒரு கோவம் இந்த ஹானுக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுமே கத்த ஆரம்பிச்சிடறாங்க. நிறுத்துங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் நீங்க இதுதான் பண்ணுவீங்கல்ல, இதே மாதிரி தானே கிம்முக்கும் பண்ணீங்க. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிக்காக உழைச்சான், ஆனா அவனை குறை சொல்லி அவனை மட்டம் தட்டி கட்சியில வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. அதனால ஸ்ட்ரெஸ் ஆகி வீட்டுக்கு போனவன் தான் என்ன பண்ணான்னு தெரியும்ல. இந்த ஒரு விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியது தானே. எப்படி சொல்லுவீங்க? இந்த விஷயம் தெரிஞ்சா உங்க ரெputation போகும், உங்க கம்பெனியோட ரெputation போகும், உங்களுக்கு வேலை போகும். அதனால மறைச்சிட்டீங்க. போதும்பா சாமி, இதுக்கு மேல நானும் அந்த மாதிரி ஆக வேணாம், எனக்கு இந்த வேலையை வேணாம், உங்க கம்பெனியை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட. இந்த இடத்துல தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்த எல்லாருக்குமே தெரியுது கிம்ம வேலையை விட்டே தூக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். சோ எல்லாரும் குடுகுடுன்னு ஓடி வந்து லிஃப்ட் கிட்ட உண்மையிலேயே கிம்ம வேலையை விட்டே தூக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமா ஆமா அந்த உண்மை எனக்கும் அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோனை கை காமிக்க, எஸ் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்கு அவரை வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. அதனாலதான் நம்ம கிம்மு மன உடைஞ்சு வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கிம்முக்கு தெரிஞ்சிருக்கு. சோ இப்படி ஒரு விஷயத்த போற போக்குல இந்த ஹாங் போட்டுட்டு போக அவ்வளவுதான். மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை பத்தி பெருசா கேர் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா காசிப் பேசிக்கிட்டு அவங்க பாட்டுன்னு வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப இந்த யாமி அதுக்கப்புறம் லியான் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் காட்டுறாங்க. அதுல அந்த யாமி பொண்ணு இப்ப லியான் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, என்கிட்டயும் டைரக்டர் வந்து கேட்டாரு 2 பேர்ல யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாரை சொல்லியிருப்பேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல லியான் வந்து புதுசா வந்த டேமிஷன் தானே சொன்னேன் அப்படின்னு போது ஆமா நான் டேமிஷனை தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா 2 இன்டர்ன்ல யாரை பெர்மனன்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல இருக்குது. இவங்க புதுசா வந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு அழகா இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, டேலண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க போல இருக்குது. சோ இந்த விஷயத்தை இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க இதை நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கை இருந்தது நம்மள செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதுவும் இப்ப நம்ம ஹீரோனுக்கு போயிடுச்சு. அதனால உட்காந்துக்கிட்டு ஒரு ஓரமா அவங்க இருந்தாலும் அவங்க ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ அந்த பக்கமா அந்த டேமிஷன் வரா. என்னங்க தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்கல வெளியில போயிட்டு காஃபி கீஃபி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்போ ஒரு ஒன்னு முறைப்பாங்க பாருங்க நம்ம ஹீரோயின். முறைச்சிட்டு இல்லங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம போலீஸ் ஆபீசரை தான் காட்டுறாங்க. அவர் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா முன்முறமா நம்ம கிம்ம தேடிட்டு இருக்க. அப்போ வந்து தன்னுடைய அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி நம்ம ஹீரோனை பத்தி தான் கேக்குறாரு. இன்னும் அந்த பொண்ணு வீட்டுக்கு கிளம்பல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அசிஸ்டன்ட்டும் வந்து இல்ல சார் அவ இப்ப கிளம்புற மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னன்னு பார்த்தா இந்த கிம் இருக்கிற இடத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம ஹீரோனால மட்டும் தான் முடியும். நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, அதை வந்து நம்ம ஹீரோ வந்து சென்ஸ் பண்ணிருக்காரு. அதனால ஹீரோயின் எங்க போறாங்க எங்க வராங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய அசிஸ்டன்ட்டை ஆபீஸ்லயே மறைச்சு நிக்க வச்சிருக்காரு போல இருக்கு. சோ இப்படி இங்க இவங்க பேசிட்டு இருக்க இதுக்கடையில நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யாருமே இல்லாத சமயத்தப்போ இந்த டைரக்டருடைய ரூமுக்கு நைஸா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு பதிலா அந்த டேமிஷனை தான் அவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் தான் அங்க இருக்கு. அதை பார்த்த உடனே அப்படியே மனசெல்லாம் உடைஞ்சு போயிடுது நம்ம ஹீரோனுக்கு. அப்படியே அழுதுகிட்டே வந்து இப்ப அவங்களோட டெஸ்க்ல உட்கார்றாங்க. அப்படி உட்கார்ந்து ஒரு நிமிஷம் அப்படியே அந்த டிராவை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணா அதுல கிம் யூஸ் பண்ண அந்த கத்தி இருக்கு. அந்த கத்தியை கையில வச்சுக்கிட்டு அப்படியே ஹோல்டு பண்றாங்க. கிம் என்ன சொல்லிருக்காரு, இந்த கத்தியை பிடிச்சா தனக்குள்ள டிப்ரெஷனோ இல்ல ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் போதோ இந்த கத்தியை நான் பிடிச்சிப்பேன்னு சொல்லியிருப்பா தெரியுமா, அதே மாதிரி இப்ப இந்த கத்தியை பிடிக்கிறாங்க. சோ இப்படி இங்க நம்ம ஹீரோயின் வைப் ஆயிட்டே இருக்க இங்க இந்த டைரக்டரை தான் காட்டுறாங்க. வழக்கம் போலதான் அவன் தம் அடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போவாங்க தெரியுமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜோய் இல்ல. சோ தனியா தான் தம் அடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது இவர் லைட்டர் எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு. என்னடா இவ்வளவு தூரத்துல வந்துட்டு லைட்டர் எடுத்துட்டு வரலையே அப்படின்ற மாதிரி பாத்துட்டே இருக்கும்போது தான் அப்போ கீழே யாரோ ஸ்மோக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இவருக்கு தெரியுது. ஆஹா யாரோ ஒருத்தங்க இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா யாருமே காணோம். ஆனா அங்க ஒரு லைட்டர் இருக்கு. பட் அந்த லைட்டர் யாரோடதுன்னு பார்த்தா செத்து போன ஜாயோடையது. இப்ப அதை பாக்குறாரு. அதை பார்த்து மிரண்டு போன இவரு அங்க இருந்து முதல்ல வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர ட்ரை பண்ணா இவரு வெளியிலேயே வர முடியாத மாதிரி எல்லா கதவுகளும் லாக் ஆகுது. அந்த இடத்துல ஒரு சத்தமும் வருது. அதை பார்த்து இவரு பயப்பட இந்த இடத்துலயே ஒரு கதை முடியுது. அப்படியே கட் பண்ணி இப்ப வேலையை விட்டு போன அந்த ஹானை தான் காட்டுறாங்க. அவங்க வேலையெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு கத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க கார்ல. அப்படி போகும்போது இப்ப இவங்களுக்கு இந்த டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதான் டைரக்டர் செத்து போயிட்டாரு
அப்ப யார்கிட்ட இந்த மெசேஜ் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த மெசேஜ்ல என்ன இருக்கு தெரியுமா? என்னம்மா இப்படி பொசுக்குன்னு சண்டை போட்டு போயிட்ட, உன்னை வச்சு நான் எவ்வளவு பிளான் பண்ணிருக்கேன் தெரியுமா, உன்னுடைய ப்ரொமோஷனே நான் ஃபாஸ்ட் பண்றேன், நீ வாமா ஆபீஸ்க்கு முதல்ல எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வர, இதை பார்த்தவனும் ப்ரொமோஷன் சொல்லிட்டு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இந்த ஹாங் மறுபடியும் ஆபீஸ்க்கு போக இந்த காட்சி அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இன்னுமே ஆபீஸ்ல இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் இறங்கியிருக்காரு. அங்க ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டே இருக்கும்போது எதுவுமே அவருக்கு கிடைக்கல. சரி ஓகே இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்துல அப்பதான் நம்ம ஹீரோயின் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இவரை பார்த்துட்டு, சார் இங்க வாங்க, நான் அந்த பொண்ணை பத்தி ஒன்னு சொல்லணும் சார், நேத்து அந்த பொண்ணு கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போனோம் சார், ஆளு மூச்சு பேச்சு இல்ல, அசையாம நின்றுட்டு இருந்தா, கையில கத்தி வேற இருந்தது, அந்த கத்திய பூச்சின்னு பேய் மாதிரி நின்றுட்டு இருந்தா சார், அது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆக இப்ப அப்படியே கட் பண்ணி ஆபீஸ்க்கு வந்திருக்கக்கூடிய அந்த சீனியர் ஹானை தான் காட்டுறாங்க. வந்தவன் நேரா ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆயிட்டு போலாம் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெஸ்ட் ரூம்குள்ள வந்து கதவை சாத்த, அப்ப டபடபா டபடபான்னு சொல்லிட்டு யாரோ கதவை தட்டுறாங்க. இதனால இவளுக்கு ரொம்ப பயமாவுது, கத்துறா கதறா, யார் இது ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கத்துறா. இதுல போனை வேற கீழே போடுறா. அப்படி கீழே போட்டுட்டு இப்ப அந்த போனை எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி குனிஞ்சு பாப்பா பாருங்க, அப்ப சறுக்குன்னு ஒரு கை வந்து போனை வேற புடுங்கிக்குது. யார் இதெல்லாம் பண்றது, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயந்து போன இவங்க கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே அவங்க இருக்கக்கூடிய அறையில இருக்கக்கூடிய கதவை லைட்டா அப்படி திறந்து பாக்குறாங்க. அந்த ரெஸ்ட் ரூம்ல யாருமே இல்ல. சரி ஓகே முதல்ல இங்க இருந்து வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு லைட்டா கதவை திறப்பாங்க பாருங்க. அவ்வளவுதான், ஒரு செகண்ட் தான் கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள இப்ப அந்த கிம்மு உள்ள பூந்துற. அவங்க கத்துறாங்க கதறாங்க. இந்த சீன் அப்படியே காமிச்சுக்கிட்டே ஸ்பான்டேனியஸா இப்ப இங்க இன்னொரு சீனையும் காட்டுறாங்க. அதுல இந்த கம்பெனியோட மெயின்டெனன்ஸ் மேன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட கூப்பிட்டு இருக்காரு. மெயின்டெனன்ஸ் ரூம்ல ஒரு இடத்துல இருந்து பயங்கரமா ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒன்னு தேடிக்கிட்டு போக இங்க இந்த ரெஸ்ட் ரூம்ல தான் காட்டுறாங்க. அங்க இந்த ஹாங்ன்ற லேடிய ரெஸ்ட் ரூம் குள்ளேயே வச்சு இந்த கிம்மு கத்திய வச்சு சக்கு சக்கு சக்குன்னு சொல்லிட்டு ரத்தம் தெறிக்க தெறிக்க அங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்க. இங்க அப்படியே மெயின்டெனன்ஸ் ரூம்ல ஏதோ ஒரு நான் தடிக்குதுன்னு சொல்லிட்டு தேடி போனார்ல ஹீரோவுடைய அசிஸ்டன்ட், அவர் முகத்தை தான் இப்ப காட்டுறாங்க. அவர் எதையோ ஒன்னு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. என்னன்னு பார்த்தா நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்போம், அந்த டைரக்டருடைய பாடியை தான் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா இங்க தான் பயங்கரமான ட்விஸ்ட். அவர் பார்த்தது யாருடைய பணத்தைன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிம்முடைய பாடி இறந்து போய் 2-3 நாள் ஆகுது போல இருக்குது. இங்க கிம் செத்து போய் கிடக்குறாரு அப்படின்னா அங்க கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப நமக்கு வரும் பாருங்க. அந்த இடத்துல தான் ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. அந்த ரத்தம் படிஞ்ச கத்திய அப்படியே கொண்டு வந்து கழுவுறது வேற யாருமே கிடையாது, நம்ம படத்துடைய ஹீரோயின் தான். இவங்க தான் ஆரம்பத்துல இருந்து கொலைகள் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்படி ஒரு ட்விஸ்டை இப்ப நமக்கு காமிக்க இப்ப அப்படியே கட் பண்ணி ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அப்ப அவருக்கு கால் பண்ணி அவருடைய அசிஸ்டன்ட் இந்த மாதிரி கிம் செத்து போன விஷயத்த சொன்ன உடனே அப்படியே சடன் பிரேக் போட்டு வண்டி நிறுத்தின நம்ம ஹீரோ, என்னது கிம்மா செத்து போய் கிடக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கா கேட்க இங்க அப்படியே கட் பண்ணி இப்ப ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. அங்க அந்த பொண்ணு யாமியும் கூடவே ஒரு பையன் இருப்பான்ல லியான், அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு வராங்க. அப்பதான் வராங்க. அப்படி உள்ள வரும்போது யாரோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு சவுண்ட் கேக்குது. யாருன்னு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின், அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கிம்முடைய டெஸ்க்ல இருந்து உட்காந்து. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த டீம் உடைய வேலையும் வந்து நம்ம ஹீரோயின் பார்த்து வச்சிருக்காங்க. அதை பார்த்து ஷாக் ஆகி போன இவங்க, ஏய் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா கேட்க, அப்ப திமிரா ஒரு பார்வை ஒன்னு பாப்பாங்க பாருங்க நம்ம ஹீரோயின். அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துச்சு. அதனால நம்ம ஹீரோயினை பலார்னு அடிச்சுட்டு, யாரை முறைக்கிற, நீ ஒரு சாதாரண இன்டர்ன், அது மட்டும் இல்லாம உனக்கு அந்த வேலையை இதுக்கப்புறம் கிடையாது, நாங்க டிசைட் பண்றோம், இதுக்கப்புறம் நீ கிளம்பிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க ரெண்டு பேர் போக, அப்ப பின்னாடியே போன நம்ம ஹீரோயின் ஹெவியா ஒரு பொருள் எடுத்து தலையிலே அடிப்பாங்களாம். அப்படியே சுருண்டு அந்த யாமி பொண்ணு ரத்த வெள்ளத்துல கீழே விழ, இத பார்த்து அந்த லியோன், ஹே என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது எடுக்கிறாங்க அந்த கத்திய. அப்படியே அவனை பார்த்து சிரிப்பாங்க பாருங்க. அவன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு ஓடிட. இப்ப நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க கையில கத்திய வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையா வந்து இந்த யாமி பொண்ணு அப்படியே மயங்கி போய் கிடக்குறாளே ரத்த வெள்ளத்துல, அவளை அப்படியே சாப்பிடுற மாதிரி பாக்க இங்க அந்த லியோன் நம்ம ஹீரோன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கண்ணு மண்ணு தெரியாம பல வழிகள் அவன் ஓடிட்டு இருக்க. அப்போ ஒரு இடத்துல எதையோ ஒண்ணு பார்த்துட்டு கதறுவானா. என்னன்னு பார்த்தா இவன் கண் முன்னாடி அவனுடைய டைரக்டர் அவன் கழுத்து இருக்கப்பட்டு அந்த ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இறந்து போய் கிடக்குறான். அதை பார்த்துட்டு இவன் அலற. இங்க கையில கத்திய வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு யாமி அவ காலை புடிச்சுக்கிட்டு தரன்னு வராண்டால இழுத்துட்டு போக, அப்ப குத்தையிரும் கொலையுருமா இருக்கக்கூடிய யாமி அப்படியே பாதி மயக்கத்துல அப்படியே கண்ணு திறந்து பாக்குறா. பார்த்தா அவ கண்ணுக்கு ஹீரோயின் தெரியல, அதுக்கு பதிலா கிம்மு தான் தெரியுதான். எஸ், இந்த படத்துல செத்து போன ஒவ்வொருத்தவங்களும் அவங்க சாவக்கூடிய விளிம்புல இருக்கும்போது அவங்க கண்ணுக்கு நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, அதுக்கு பதில் கிம்மு தான் தெரிஞ்சிருப்பாரு. சோ அப்படி இந்த பொண்ணுக்கு இந்த கிம் தெரிய, அப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட என்ட்ரியை தான் காட்டுறாங்க. அவர் எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஒரு வழியா அந்த ஆபீஸோட என்ட்ரன்ஸ்க்கு வந்து உள்ள போலான்னு பார்க்கும்போது மேல இருந்து பத்துன்னு வந்து ஒரு பாடி விழுது. வேற யாருதுமே கிடையாது, இந்த யாமி பொண்ணுடையது. சோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆக இங்க அப்படியே கட் பண்ணி உள்ளுக்குள்ளதான் காட்டுறாங்க. அப்படியே அந்த யாமி பொண்ணை தூக்கி போட்டதை அந்த லியோன் பார்த்துட்டான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் வர கத்தியை கீழே வச்சிருப்பாங்களா. இப்ப அந்த கத்தி அவன் கையில எடுத்து வச்சுக்கிட்டு, யார் நீ
எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இப்போ ஒரு ஆக்டிங்க கொடுப்பாங்க பாருங்க நம்ம ஹீரோயின், அப்படியே அன்னியன் படத்துல வர மாதிரி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, சொன்னா கேளுங்க, என்னால முடியல, தயவு செஞ்சு அந்த கத்தி என்கிட்ட கொடுங்க, அந்த கத்தி என் கையில இருக்கணும், என் கையில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்குறாங்க. அந்த கத்தி வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. இவனடா பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க பாரு, கிட்ட வராதன்னு சொல்லிட்டே இருக்க. இப்ப இந்த இடத்துல வந்து அந்த கத்தியை இவங்களும் பிடிச்சுக்கிறாங்க. ஒரு கைகலப்பு ஏற்படுது. ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த கத்தியை புடுங்கிக்கிறாங்க. இவன் விட மாட்டான், இவன் வந்து புடிச்சு இழுக்கிறா. இப்ப அந்த கைகலப்புக்கு நடுவுல சதக்குன்னு ஒரு சவுண்ட், அப்படியே அந்த சீன் அமைதியாகுது. அவ்வளவுதான், ஹீரோயின் வந்து அந்த லியானையும் போட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது இங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வயித்துல கத்தி இருக்கு, அவன் குத்திட்டான் போல இருக்கு. அவன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம ஹீரோனை கத்தியால குத்திட அந்த நேரம் பார்த்து கரெக்ட் டைம்ல நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி கொடுக்க இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஆக்டிங்க போட கத்தியால குத்தின அந்த லியோனை தான் இப்ப காட்டுறாங்க. அவன் கண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோனா தெரியல, கிம்மா தான் கண்ணுக்கு தெரிய மகனை சாவுடானி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பூச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். இவன் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இப்படி சும்மா இருப்பாரு. அவ்வளவுதான், நெத்தி போட்டுலயே அவனை சுடுறாரு. அவனை அந்த இடத்துல காலி பண்ணி நம்ம ஹீரோனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாரு. அங்க என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவுமே தெரியல. இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லா பொடியும் யார் மேல போகும், அந்த லியோன் மேல தான் போயிருக்கும். அப்படியே கட் பண்ணா எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த கிம்முடைய பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. அவர் பாய்சன் சாப்பிட்டு தான் சார் இறந்து போயிருக்காரு. அதுவும் 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு அவர் ஃபேமிலியை கொண்டாரோ அன்னைக்கே செத்து போயிட்டாரு. நல்லா செட் ஆகுது சார், மேட்ச் ஆகுது, இவன் தான் எல்லா கொலையும் பண்ணிருக்கான் போல இருக்கு. அவருடைய டைரி ஒன்று கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி இப்ப அந்த டைரி எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க இப்ப அந்த டைரியை ஓபன் பண்ணி நம்ம ஹீரோ படிக்க ஆரம்பிக்கிறார். அந்த டைரியில கிம் சாகிறதுக்கு முன்னாடி உருக்கமா ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்காரு. அது என்னன்னா, இந்த ஆபீஸ் முழுக்க நிறைய ஓநாய்கள் சுத்திட்டு இருக்கு. அந்த ஓநாய்கள் எப்படா ஒருத்தரை குத்தி கிழிக்க முடியும் அப்படின்ற ஒரு சான்ஸ்க்காகவே காத்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மன வலியோட. பொதுவா இந்த ஆபீஸ்ல எல்லாம் நடக்கும்ல, இந்த தந்திரம்ன்ற பேர்ல வந்து காலவாரி விடுறது, பின்னாடி பேசுறது, மட்டன் தட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவர் எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாமே வந்து நம்ம ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. சோ அது எல்லாத்தையுமே படிச்சுட்டு இப்ப அப்படியே நம்ம ஹீரோனை மீட் பண்ண போறாரு. என்னமா எல்லாமே ஓகே, நல்லா இருக்கியா அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்க, எனக்கு என்ன, நீங்க தான் என்ன காப்பாத்திட்டீங்களே, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல, சரி ஓகேமா, எங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி எவிடன்ஸ் இதுதான், இந்த கத்தி தான். இந்த கத்தியை நீ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடவே கேட்க, அதுக்கு ரொம்ப அசால்ட்டா தெரியுமே, அது என்கிட்ட தான் இருந்தது அப்படின்னு மாதிரி சொல்ல, இது எதுக்குமா நீ ஆபீஸ்ல வச்சிருந்த அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு ரொம்பவும் கேஷுவலா, அதெல்லாம் தெரியல சார், அந்த கத்தி என் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும், அதை கையில பிடிக்கும் போது என்னோட டிப்ரெஷன்லாம் பறந்து போச்சு, அதனாலதான் சார் நான் அந்த கையில வச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு மேல நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே இல்ல. அவருக்கு புரியல ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினை வந்து ஒரு சாதுவான ஒரு பொண்ணை தான் பாக்குறாரு. சோ அதனால அவர் அங்க இருந்து கிளம்பிட இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. என் கிரெடிட்ஸ்ல புதுசா ஒரு கம்பெனி, புது இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ கூட்டத்துக்கு நடுவுல நம்ம ஹீரோ நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. எப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு இன்னும் என்னென்னலாம் இவன் பண்ண போறாளோ அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த படத்து மூலியமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ஆபீஸ்ங்க இருக்கு, பயங்கரமா பிரஷர் பண்ணி வேலை வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஒரு சில மேனேஜர், எல்லாருமே கிடையாது, ஒரு சில மேனேஜர்ஸ் அவங்க ரொம்பவும் பர்சனலா இந்த ஃபேவரிசம் வச்சுக்கிட்டு இவங்கள தான் நம்ம மேல தூக்கி விடணும், இவங்களை வந்து அமுக்கி வைக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து பண்றதுனால தான் அந்த பாதிக்கப்படக்கூடிய எம்ப்ளாயி மனசு எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு கோரமா மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் காமிச்சிருக்காங்க. நீங்க கேட்கலாம், எதுக்கு வந்து இவர் சூசைட் பண்ணிக்க வேண்டியது தானே, எதுக்கு ஃபேமிலியை கொண்டாருன்னு சொல்லிட்டு. அந்த முதல் காட்சியை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஒட்டுமொத்த குடும்பத்திலையும் வேலைக்கு போகக்கூடிய ஒரே ஆளு கிம்மு தான். கால் ஊனமான ஒரு பையன், வயசான அம்மா அப்பா, ஃபேமிலியை ரன் பண்ண முடியாத கஷ்டத்துல இருக்கக்கூடிய மனைவி, இவர் இல்லைன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும், அதுக்காக தான் அவர் கொண்டு இருப்பாரு, அவரும் இறந்து போயிருப்பாரு. இதுதான் இந்த படத்துடைய முடிவு. ஆனா இந்த கதையில இன்னும் ஒரு கதையும் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் இப்போ உங்களுக்கு பயங்கரமான ட்விஸ்டே கொடுக்க போகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கத்தி அது ஒரு சாதாரண கத்தி கிடையாது. இந்த படத்துடைய ஜானரே மாத்தக்கூடிய இடமே இதுதான். நம்ம கிம் ஒரு சீன்ல சொல்லியிருப்பாரு, இந்த கத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூசைட் பண்ணிக்கிட்ட ஒருத்தன் கிட்ட இருந்து வந்தது, அந்த கத்தியை நான் பிடிக்கும் போது தான் எனக்கு ஒரு விதமான ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே கத்தியை தான் நம்ம ஹீரோயின் பிடிச்சிருப்பாங்க. அந்த கத்தியில இருந்த அமானுஷம் தான் இந்த சாதுவான ஹீரோனை கொலை பண்ண வச்சிருக்கோம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் சாகும்போது அவங்க பண்ண குற்ற உணர்ச்சி கிம்மை வந்து ஒதுக்குனது. அதனால தான் ஒவ்வொருத்தரும் சாகும்போது அவங்க கண்ணுக்கு நம்ம ஹீரோயின் கிம்மாவே தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த கத்தி இந்த படத்துல ஒரு பயங்கரமான பங்கு வகிக்குது. இந்த படத்துடைய ஜானரையே மாத்தின இடம் இதுதான். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, அந்த கத்தியை எதுக்காக இந்த படத்துல காட்டணும்? ஸோ அந்த கத்தி தான் அந்த கிம்மை வந்து தன்னுடைய ஃபேமிலியை கொண்டுட்டு தற்கொலை பண்ண வச்சிருக்குது. இங்க ஹீரோனை கொலை பண்ண வச்சதும் அந்த கத்தி தான். இப்படியே இந்த கதையும் முடியுது. இந்த கதை எப்படி இருந்தது? நீங்க எதிர்பார்க்காத பல திருப்பங்கள், ஏன் ஜானரே வந்து வேற மாதிரியா மாறி இருக்கும், அப்படிப்பட்ட கதை தான் இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.